வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பஞ்சலோக சிலை வல்லப கணபதி. இந்த வல்லப கணபதியின் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. காஞ்சிபுரத்தை அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காஞ்சி முதூர்னு சொல்லுவாங்க. இரண்யபுரம் அப்படிங்கிற இடத்த பார்த்தீங்கன்னா கேசி அப்படிங்கிற ஒரு அரக்கன் ஆட்சி புரிகிறாரு. அவருடைய மகள் வல்லபை அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா மிகுந்த சிவபக்தியோடு இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப சிவன் மேலே பக்தியாக இருக்கிறது அந்த அரக்கனுக்கு பிடிக்கல. அவங்க சிவ பூஜை பண்ணாதபடி அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா சிறைபிடிக்க. வல்லபைங்கிறவங்க பார்த்தீங்கன்னா விநாயகரனுடைய சக்தி அம்சமாக தான் இந்த பூமியில் பிறப்பெடுக்கிறாங்க. இதை அறிந்த விநாயகர் என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்துக்கு அருகில் பார்த்தீங்கன்னா ஒரு குளத்தை உருவாக்கி அங்கே சிவ பூஜை பண்ணுறாரு. சிவனை மிகுந்த தவத்தின் மூலமாக சிவன் கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த கேசிங்கிற அரக்கனை கொல்ற அந்த அருளை பெறுறாரு. பெற்று அந்த அரக்கனை கொன்று வல்லபையை மனம் முடிக்கிறாரு. அதனால தான் இவரோட பேர் பார்த்தீங்கன்னா வல்லபை கணபதி. இவரோட வழிபடுறதுடைய சிறப்பு என்னன்னா, இது வரைக்கும் திருமணம் பண்றேங்கிற ஆர்வம் இல்லாதவங்க, திருமண தடை இருக்கவங்க எல்லாருமே இவரை வணங்குனீங்கன்னா உங்களுக்கு திருமணம் சீக்கிரமா நடைபெறும். நம்ம ஸ்பெஷலா பார்த்தீங்கன்னா இந்த ஐடல்ல இதுக்கு முன்னாடி மேட் ஃபினிஷ்லாம் நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க. கிளாசி ஃபினிஷா எடுத்துட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷைனிங்கா, நீங்க கிஃப்டிங் பர்பஸ்க்குலாம் கொடுக்கறது ரொம்ப டெக்கரேட்டிவா இருக்கும். இந்த சிலை பிடிச்சிருக்கவங்க நம்மளை வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஷோரூம் இங்க சென்னை அம்பத்தூர்ல இருக்கு. நேரில் பார்த்தோம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி.